செங்கத்தை அடுத்த மேல் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பாட்டியின் இறுதி சடங்கில் பேத்தியை பங்கேற்க விடாமல் கட்ட பஞ்சாயத்தினர் விரட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த மேல் பள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அறிவழகனின் தாய் வெறுத்தம்மாள் பெயரில் கூட்டுறவு வங்கியில் 1,26,000 மாட்டு லோன் வாங்கப்பட்டது. இந்த கடனில் அறிவழகனின் அண்ணன் செந்தில்குமார் பெயரையும் இணைத்ததற்கு அறிவழகனன் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். இந்நிலையில் மேல் பள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த நாட்டாமை சேகர் தலைமையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேடியப்பன், ஆலடியான், பலராமன், ராஜேஷ், ரஞ்சித்குமார் உள்ளிட்ட 16 பேர் கொண்ட கட்ட பஞ்சாயத்தினர் பஞ்சாயத்து செய்து அறிவழகனை கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடனை செலுத்துமாறு கேட்டபோது இதற்கு மறுத்த அறிவழகன் பஞ்சாயத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரமடைந்த கட்ட பஞ்சாயத்தினர் அறிவழகன் குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாகவும் ஊரில் எந்த நல்லது கெட்டதற்கும் இவரை அழைக்கக்கூடாது என்றும் கட்டுப்பாட்டை விதித்தனர். இந்நிலையில் கட்ட பஞ்சாயத்தின் அராஜகம் குறித்து அறிவழகன் மேல் செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் 16 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே நேற்று மாலை ஆட்டோ ஓட்டுநர் அறிவழகனின் மனைவி சசிகலாவின் பாட்டி பெரிய தாய் உயிரிழந்தார். பாட்டியின் இறப்பிற்கு சென்ற சசிகலாவை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதால் அவரை சடங்கில் சேர்க்கக்கூடாது என கூறி கட்ட பஞ்சாயத்து கும்பல் விரட்டியது. இதையடுத்து சசிகலா தன் குழந்தைகளுடன் செங்கம் துணை கண்காணிப்பாளர் ராஜன் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். அப்போது நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த சசிகலாவிற்கு காவல் நிலையத்திலும் நியாயம் கிடைக்கவில்லை. சசிகலாவை கடைசி வரையிலும் தன் பாட்டியின் ஈம சடங்கில் கலந்து கொள்ள விடாமல் அதிகாரிகளை மிரட்டி கட்ட பஞ்சாயத்து செய்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்காமல் சசிகலாவின் குடும்பத்தினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த சம்பவம் மேல் பள்ளிப்பட்டு கிராமத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.